ஸோ 1 இன்ச்சுக்கு ஒரு கோடு ஃபஸ்ட்டு ரஃபாக ஒரு கோடு வந்துக்கணும். இந்த லைனிங் கட்ஸ் நேரம் வந்து கோணலாக இருக்கும். நம்ம கரெக்டாக கரெக்ட் பண்ணிக்கணும். கோட வச்சோம்னா அதுவும் வந்து கோணலாக வரும். ஃபஸ்ட்டு 1 இன்ச்சுக்கு ஒரு கோடு வந்துக்கணும். ஓப்பனாக இருக்க பக்கம் வந்து அந்த சைடு க்ளோஸாக பக்கம் அந்த கூட பார்த்து வச்சுக்கணும். அளவு ஜாக்கெட்டில் 13 இன்ச்சு வச்சு அவங்க 1 இன்ச்சு கூட வைக்க சொன்னோம். இப்போ 15 இன்ச்சு வச்சுக்கணும். இங்கே ஒரு கோடு. செஸ்ட் சைஸ் வந்து 42. ஸோ வந்து ஆரஞ்சு கலரை வச்சு கோடு கரெக்டாக இருக்கும். அதில் ஆரஞ்சு தான் அதில் வந்து ஒரு அரை கொடுக்கணும். கோடு இது வந்து 3 இன்ச்சு. இது வந்து ஒரு 7 இன்ச்சு வச்சு கரெக்டாக இருக்கும். அளவு ஜாக்கெட்டில் 2ஆக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு நடுவில் வந்து இடுப்பு அப்புறம் எடுத்து பார்க்கணும். தையல் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக 8 இருக்குது. இப்போ நம்ம இங்கே வந்து 8 மார்க் பண்ணணும். 8 மார்க் பண்ணிவிட்டு டாட்டுக்கு வேண்டி கொடுக்கணும். 1 இன்ச்சு உள்ளுக்குள்ள வைக்கிறது. செஸ்ட் அளவு வந்து 10 இருக்குது. இப்போ 10 மார்க் பண்ணணும். உள்ளுக்குள்ள துணிங்கிறதுக்கு 1 இன்ச்சு வேணும். இங்கே வந்து 1 இன்ச்சு வேணும். ஆமாம், 3 ஒரு இருக்குது. நீங்க இது சேர்க்கணும். வச்சு இப்போ நல்லா வச்சுக்கணும். இங்கே ஒரு இன்ச்சு வச்சு இங்கே ஒரு இன்ச்சு இருக்குது. இதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டாக இருக்குது. கட் பண்ணி கரெக்டாக நான் அது பண்ணுறேன். நல்லா க்ளோவாக கட் பண்ணணும். க்ளோவ் விளையாட்டுலாம் கட் பண்ணுறது க்ளோவாக கட் பண்ணணும். அதான் தைக்கும் போது கரெக்டாக வரும். பேக் பீஸ் கட் பண்ணி கொடுத்தாரு. இந்த அளவு வச்சு ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிப்போம். கிராஸாக வச்சுக்கணும். கிராஸாக வச்சுக்கிட்டு ரஃபாக இதில் வந்து வரைஞ்சிக்கணும். இப்படி வரைஞ்சிக்கணும். ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணும்போது இந்த மிஸ்டேக் வராது. இதை எடுத்துக்கலாம். இப்போ ஜாவை ஃபிக்ஸ் ஆகிறதுனால இங்கேருந்து ஒரு 14 இன்ச்சு வச்சா கரெக்டாக இருக்கும். 14 இன்ச்சு வச்சுக்கலாம். இங்கேருந்து ஒரு இதை வந்து கனெக்ட் பண்ணி போடுவோம். இது வந்து இந்த ஸ்கேல் 1 இன்ச் அளவுக்கு மேலே இருக்கும். என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல வந்து 3 இன்ச்சுக்கு ஒரு அளவு பிடிக்கணும். இந்த 3 இன்ச்சு வந்து 3 இன்ச்சில் இங்கிட்ட 1 இன்ச்சு இங்கிட்ட 1 இன்ச்சு அளவு பிடிக்கணும். இங்கே மேலே வந்துட்டோம். மேலே வந்துட்டோம். அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நான் வந்து அளவு 1/2 இன்ச் அளவுக்கு வச்சுக்கணும். இங்கேருந்து ஒரு சும்மா 4 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு இதை கிராஸாக மேக் பண்ணணும். சும்மா லைட்டாக க்ராஸ் பண்ணால் போதும். ரொம்ப க்ராஸ் பண்ண முடியும். க்ராஸ் பண்ணால் போதும். இந்த பேக் நெக் வந்து இங்கே பெருசாக இருக்குது. இதில் வச்சு கட் பண்ணிருக்காது. ஏன்னா வந்து பேக்கு வந்து கொஞ்சம் உயரமாக வச்சோம். அதனால ஃப்ரண்ட்டுக்கு எப்போவுமே 6 வச்சா கரெக்டாக இருக்கும். 6 வச்சுன்னா எப்பவுமே இருக்கணும். 6 வச்சா கரெக்டாக இருக்கும். அதை வச்சுட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ள தள்ளி இருக்கணும். உள்ளுக்குள்ள ஒரு அரைஞ்சு பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த யூ நெக் கட் பண்ணுறோம்னா அது வந்து கொஞ்சம் நல்லா வரும். சின்ன ஒரு அரைஞ்சிட்டு கட்டி பாண்டி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 8 பிடிச்சிருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல 3 வச்சுட்டோம். அந்த 3 அப்படியே கொண்டு வந்து இங்கே வைக்கணும். இங்கே வந்து 8 மார்க் பண்ணணும். கரெக்டாக இருக்கும். அது கரெக்டாக இருக்கும். இந்த கரெக்டாக தான் கரெக்ட் பண்ணிக்கணும். நல்லா ஓகே கொடுத்துருங்க. அதில் கரெக்ட் பண்ணிக்கணும். இல்லை டாட் கரெக்டாக வரும்.
கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம எங்கே வந்துருக்கோமோ அதிலே வச்சுக்கணும். துணி விளக்கணும். கட் பண்ணியாச்சு. பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணியாச்சு. அடுத்து கை கட் பண்ணணும். கைக்கு எப்படியா இருந்தாலும் முட்டு கூட்ட மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். போட்டு கொடுத்து கையில் கட் பண்ணிக்கலாம். உயரம் மட்டும் மார்க் பண்ணிக்கணும். கையோட உயரம் மட்டும் இந்த ஷோல்டர் பேண்டிங் வச்சுட்டு கையோட உயரம் எவ்வளோ உயரம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு